ஆண்டை வார்த்தை இந்த நாள் கூட தேவனாய் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தையாக உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 18-19 வாசிக்கலாம். நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டு சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் ஆட்சியும் நேரத்தில் நல்லாண்டவரை இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும் இடைவிடும். ஆண்டவரை, இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்கள் மறைபொருளை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். வசனத்தை கேட்கிற பிள்ளைகளையும் வசனம் சொல்ல அடிமை பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியான இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது வாழ்நாள் முழுவதுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக போதித்தரும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே இந்த நாளோட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை உபாகமம் 6:18-19 உள்ள வசனங்களில் சாராம்சம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை முதலாவது கர்த்தர் பிற்பகுதியில் சொல்லுகிறார். நமக்கு அவர் செய்கிற காரியத்தை முற்பகுதியில் சொல்லுகிறார். இந்த முற்பகுதியில் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ நல்லா இருப்ப. அதுக்கடுத்து உன் சத்துருக்கள் எல்லாம் உன்னை விட்டு கர்த்தர் துரத்தி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வைக்கிற நோக்கம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தனை தெரிஞ்செடுத்திருக்கிறார். இப்போ நான் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறது 19 வசனத்தில், நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் முழுக்க முழுக்க நம்ம தியானிக்க போகிற ஒரு சொல், செம்மையானதை செய்ய வேண்டும். அப்பொழுது நான் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் நலமுடன் வாழ்வேன். அதான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தை. பேசும்போது சொல்லுவாங்க, மனசார சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது, நல்லா இருந்தால் சரித்தான். எப்படி நல்லா இருந்தால் சரித்தான். இவங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்க நல்லாயிட்டாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க நல்லா இருந்தால் சரித்தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்ல தெரியுமா, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாவுடைய ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும். எத்தனை அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. அல்லேலூயா. இந்த நன்மையை குறித்து அநேகம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதனால இந்த நன்மையை குறித்து நம்ம கர்த்தருக்கு சுத்தமான தியானிக்கலாம், இன்னும் தியானிக்கலாம். இன்னைக்கு செம்மையானதை குறித்து மாத்திரம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் ஏன் செம்மையானதை குறித்து தியானிப்பீங்கன்னா, நான் செம்மையாக இருந்தால், அதாவது செம்மையானதை செஞ்சால் எனக்கு நன்மை உண்டாகும், நான் நல்லா இருப்பேன். நான் செம்மையானதை கர்த்தருடைய பார்வையில் செஞ்சால் ஏன் சத்துருக்களை கர்த்தரை விட்டு துரத்துவார். ஏன் இந்த சத்துருவை துரத்துவது சேர்த்து நமக்கு ஒரு ப்ராமிஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சத்துருக்கள் நிமித்தமாக தான் அநேக நேரங்கள் மனம் அடிவு, சஞ்சலம், நமக்கு பலவிதமான உளைச்சல், வேதனை, குறைவு, நஷ்டம், அதெல்லாம் சத்துருக்கள் நிமித்தமாக. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கு, எப்போ பார்த்தாலும் சத்துரு போராடுறதுனால தாமதம், தடைகள், இதெல்லாம் வர்றதுனால இந்த சத்துருக்களையும் கர்த்தர் விளக்குவாராம். அதுக்கடுத்து நம்ம நல்லா இருக்கவும் செய்வாராம். நல்லா இருப்ப, சத்துருக்களையும் உன்னை விட்டு விளக்கிடுவேன்.
இடையில சில காரியங்களை சொல்கிறார். நம்ம ஊனி பார்த்தா நமக்கு சமயம் காணாதனால இந்த 2 வார்த்தையை நம்ம மெயின் பண்ணி ஆண்டு சொந்தத்தில் இந்த செம்மையும் நன்மையில் செம்மைன்ற வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம தேவ சமயம் என்ன சொன்னால் தியானிக்க போகிறோம். ஆண்டவராய் தெய்வம் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ ஏன் பார்வையில் கர்த்தருடைய பார்வையில் நீ என்ன செய், செம்மையானதை செய், நன்மையானதை செய், செம்மை நன்மையானதை செய்ன்றார். அப்போது வசனம் என்ன சொல்லுது சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் பிரசங்கி 7:29 என்ன சொல்லுதுன்னா, இதோ தேவன் மனுஷனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை எப்படி தான் உண்டாக்கியிருக்கார் ஆண்டவர்? நல்லா செம்மையா சீரா சரியா தான் உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான்? உபாய தந்திரங்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபாய தந்திரங்கள் இந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அப்போது செம்மையான மனுஷன் பாவியான மனுஷனை மாறிட்டான். இந்த பாவியான மனுஷன் இப்போ எதைத்தான் செய்கிறான்னா, பாவத்தை தான் செய்கிறான். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை. அப்போ பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். ஆனால் வசனம் என்ன சொல்லிச்சு? 7:29 யாரு? தேவன் உண்டாக்கினார். பாவம் செய்கிற மனுஷன் பாவத்துக்கு அடிமை, பாவம் செய்கிற மனுஷன் பிசாசினால் உண்டானவன். இப்போ 7:29 பிரசங்கில தேவனால் உண்டானவன் செம்மையானவன், பிசாசினால் உண்டானவன் பாவ மனுஷன். இது 2 ஒரே மனுஷன் தான். கவனிக்கிறீங்களா? இந்த ஒரே மனுஷன் செம்மையானவனாக இருந்தவன் இப்போ எப்படி மாறிட்டான்? இவனுக்கு செவி கொடுத்ததுனால, மேற்படியானுக்கு செவி கொடுத்ததுனால இப்போ பாவ மனுஷனை மாறிட்டான். இப்போ அந்த பாவ மனுஷனை தேடி வந்த கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் பார்வையில் செம்மையா இருப்பா, என் பார்வை நன்மையை செய்ப்பா, அப்போ நீ நல்லா இருப்ப. ஆண்டவர்கிட்ட போய் புலம்புறோம், ஆண்டவரே சுகம் இல்லை, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே கடன், ஆண்டவர் பாரம், பிள்ளைகளுக்கு குறிச்சன வேதனை, மன உளைச்சல், எனக்கு வருத்தம், தாங்க முடியாத கஷ்டம், புலம்புறோம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப மன்றாடுறோம். ஆண்டு சொல்றாரு, நீ நல்லா இருக்கணுமா? ஆமாம் ஆண்டவரே. அப்போ ஒன்று செய், நீ ஏன் பார்வையில் செம்மையானது செய். அப்போ இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? பிசாசுக்கு முன்னாடி பாவமானது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு செவி கொடுத்தனால நான் பாவியாக போனேன். இப்போது நான் செம்மையானதை செய்யணும். ஸ்தோத்திரம். அப்போ செம்மையானது செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செம்மையானதை செய்யணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, வேதம் முழுவதும் தன்னை பற்றி வேதம் விளம்புற பொழுது இந்த வேதம் ஒரு செம்மையானது. 19ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிற பொழுதும், நெகேமியான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுதும் இந்த 2 வசனமும் இன்னும் அநேக இடங்களில் வேதத்தை பற்றி வேதம் என்பது செம்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது வசனங்களை வாசிக்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள். கர்த்தருடைய வேதத்துக்கு வசனம், சத்தியம், வேதம், பிரமாணம், கற்பனை, கட்டளைகள், நியாயங்கள், இப்படி அநேக பெயர்கள் உண்டு. இதில் இந்த 19ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நியாயங்கள்னு போட்டிருக்கு. இது வேத வசனத்தை குறிக்கிற ஒரு சொல். கேட்டிங்களா? இந்த கர்த்தருடைய நியாயங்கள் எப்படிப்பட்டதா? செம்மையானது. அப்போ அந்த செம்மையானது ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிற பொழுது, செம்மையானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வருகிற பொழுது, செம்மையான வசனங்களுக்குள்ளே வருகிற பொழுது, நாம் அந்த உள்வாங்கின வசனத்து நிமித்தமாக நம்முடைய உள்ளம் சீர்படும். நம்முடைய உள்ளம் சீர்பட்டது நிமித்தமாக நம்முடைய வாழ்வு சீர்படும். நம்முடைய வாழ்வு சீர்படுகிற பொழுது நாம் செம்மையானதை செய்வோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நெகேமியான் புஸ்தகத்தில் வாசித்த 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நெகேமியா ஜெபம் பண்றார். அப்படி இந்த நெகேமியா ஜெபம் பண்ணுகிற பொழுது 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். பாருங்க, தேவ சமூகத்தில் இந்த நெகேமியா பண்ற ஜெபத்தில், நீ சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனையும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தி. கவனிங்க, நெகேமியாவுடைய, அதாவது நெகேமியாவுடைய நல்ல ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியனத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவன் தான் போய் அலங்கத்தை கட்டுறான். அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டு அவன் ஜெபிக்கிற பொழுது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஜெபம் இது?
ஆண்டுடைய சத்தம் மன்றாடுகிற பொழுது நல்ல செம்மையான கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீர் அவர்கள் கையில கொடுத்தி. அல்லேலூயா. எங்க வச்சு கொடுத்தாராம்? சீனாய் மலையில் வச்சு கொடுத்தீங்க. அப்போ இந்த வசனத்தை குறித்து நெகேமியா விளம்புறது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, செம்மையான நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் கற்பனையும் பிரமாணங்களையும் கொடுத்து, இது அனைத்தும் செம்மையானது. இந்த செம்மையான வசனங்களையும் வார்த்தையிலும் என் உள்ளத்தில் உள் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன்னா இந்த வசனம் என்னை மறுரூபமாக்கும். இந்த வசனம் என்னை மகிமையில கொண்டு போய் சேர்க்கும். இந்த வசனம் என்னை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்தும். இப்போ நான் செவ்வையாய் வழிநடத்தப்படுவேன். ஹல்லேலூயா. தேவசந்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் வழி விலகி போனவர்கள் அல்லது உலகத்தார் யாராயிருந்தாலும் சரி, இந்த வசனத்தின் நிமித்தமாக தான் மனம் திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, குணப்படுறாங்க, கர்த்தரை அறிந்து கொள்றாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள்ல ஆண்டவர் 12 சீசன் பார்த்து கேட்டார், உபதேசம் கடினமாக இருக்குன்னு சொல்லி எல்லா சீசர்களும், அநேக சீசர் தான், எல்லா சீசரும் இயேசுநாதரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போது மீதி இருக்கிற 12 பேர் கூடயே இருக்கிறாங்க. இயேசுநாதர் பார்த்து 12 பேரையும் பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ பேதுரு சொன்னார், நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன உண்டா? வசனம், ஜீவ வசனம், நித்திய ஜீவ வசனம். இந்த வசனம் ஆண்டவர்கிட்ட இருக்கனால நாங்கள் எங்கே போக முடியுமா ஆண்டவரே? எங்களுக்கு மறுமை குறித்தான ஒரு நம்பிக்கை உண்டு, நித்தியத்தை குறித்தான ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நித்தியத்துக்கு வழி நடத்துவது ஒரே ஒரு காரியம், அது வசனம் தான். அந்த வசனம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போது இந்த வசனம் என்கிட்ட வரும்போது நான் என்ன செய்ய முடியும்? செம்மையான வழியிலே நான் நடத்தப்பட அல்லது நடக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வசனம் வருது. ஆனால் இஸ்ரவேலர் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இதை ஓசியா மூலம் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பேதுரு என்ன சொன்னாரு? நித்திய ஜீவ வசனங்கள். இந்த நித்திய ஜீவ வசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை கிடைக்கப்பட்ட இஸ்ரவேலர் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாருக்கோ கொடுத்துருக்காங்க. கவனிக்கிறீங்களா? என்ன நினைச்சாங்களா? யாருக்கோ கொடுத்துருக்காங்க. அந்நிய காரியம், நமக்கு இல்லை, அவங்களுக்கு. ரொம்ப நேரத்தில் பைபிள் வசனம் ஊழியர் மூலம், தேவ வார்த்தை பாஸ்டர் மூலம் சபையில் கடந்து வரும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த அக்காவுக்கு தான் இந்த வசனம், இந்த வசனம் இந்த பிரதருக்கு தான், நல்லா வாங்குவாங்கன்னு ஆண்டு வாங்கி தரேன். பாஸ்டர் இவரை தான் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கண்டிஷனும், எந்த ஒரு பிரமாணமும், எந்த ஒரு கட்டளையும் நம்ம நோக்கி வருகிற பொழுது அந்த கட்டளைக்குள்ள நானும் கீழ்ப்படியணும், நான் அதுக்குள்ளே உட்படணும். நான் பாவமே செயல்னு சொல்லி தைரியமாக சொல்ல ஒரு மனுஷன் உலகத்தில் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்போது எல்லாரும் பாவிகள் ஆகினால எந்த வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தையை முதல்ல எனக்கு உள்வாங்கி, ஆண்டவர் இந்த பாவம் ஒரு வேளை என்னில் இருக்கு, இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு நேரம் வருது, நான் என்ன சொல்லுவேன்? சீர்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம காமநாயக்கம்பட்டி பக்கத்தில் ஒரு சபையில் ஜான் ஏர்னஸ்ட்னு ஒரு பாஸ்டர் இருக்காங்க. காமநாயக்கம்பட்டியில் பக்கத்தில் செவல்பட்டின்னு இருக்குது, அதில் ஒரு பெந்தைகோஸ்து சபை. அந்த பாஸ்டர் சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் பக்கத்தில் என்ன, அவங்க ஃபுல்லாக யார் இருப்பாங்க? கத்தோலிக்கர்கள் இருப்பாங்க. அவங்க பாரம்பரியத்திலே இருக்கிறவங்க. இதை பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. ஆனால் அவங்க எல்லோரும் ரொம்ப அசட்டை மந்தமாக இருக்குது. பாரத்தோடு ஒரு நாள் ஷோ பண்ணி அழுகையும் கண்ணீருமா வார்த்தை கொடுக்குறாராம். இந்த வார்த்தையுடைய உள்ளத்திலிருந்து வரும்போது அப்படியும் பாரத்தோடு அழுதுகிட்டே வார்த்தை கொடுக்குறாராம். அவரால் தாங்க முடியல, சபை இப்படி இருக்கு, இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுக்குறார். அப்போது
சபை விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்களா, வீட்டில் அக்கா என்ன பாடுபடுத்துனாங்களோ தெரியல, பாஸ்ட் இன்னைக்கு அழுதுகிட்டே செய்தி கொடுத்தாங்க. செய்தி வர்றது யாருக்கு? இவங்களுக்கு தான். ஆனால் அவங்க என்றதில் யாருக்கு? அடுத்தவங்களுக்கு கூட இல்லை. பாவம் பாஸ்ட் கவலையோடு வந்திருக்கிறாங்க. வீட்டில் அக்கா ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க போல. எப்படி இருக்கு பார்த்தீங்களா உலகம்? உலகம் இல்லை, சபை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தேவசோர் காத்திருக்க தேவ பிள்ளையிலே எந்த ஒரு வார்த்தை கடந்து வந்தாலும் அது எனக்குன்னு சொல்லி எடுக்கணும். அந்நிய காரியமாக என்னவே மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு சொல்கிறவனும் சரியில்லை, கேட்குறவனும் சரியில்லை. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான். தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அது ஆவியும் ஆத்மாவும் ஊனையும் உருவ குத்துகிறது, ரெண்டா பிரிக்கிறது. இப்படிப்பட்ட வல்லமையில் வசனம். இந்த வசனம் எனக்கு நேரம் வந்தா நான் அதை அங்கீகரித்துக் கொள்ளணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னை செம்மையாய் நடத்தும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவ சமூகத்தில் நம்ம தியானத்துக்குள்ளே போக போகிறோம். அவருடைய வசனத்தை தியானத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு சொன்னேன், இந்த வசனம் உள்ளே வருகிற பொழுது இந்த வசனம் என்ன சொன்னால் செவ்வைப்படுத்தும், செவ்வையாய் நம்ம நடத்தும். அப்போ அவருடைய பாருங்க செம்மையாக நடந்தால் அவர் என்ன செய்வார்னா, நான் நல்லா இருக்கக்கூடிய செய்வா, என் சத்துருக்களை என்னை விட்டு விளக்குவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை ஆண்டவர் முதல்ல சினாய் மலையில் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி வேதத்தை ஆண்டவர் வாயில் மட்டும் சொல்லிக்கிட்டே வந்தார். வேதம் சொன்னால் பிரமாணத்தை, கட்டளையை. ஆதாம் தொடங்கி மோசே வரைக்கும் கர்த்தர் பிரமாணங்களை எழுத்து வடியில் கொடுக்கல. ஆதாம் பார்த்து என்ன சொன்னார், நீ இங்கே இருக்கிறதெல்லாம் புசிக்கலாம், மையத்தில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்க வேணாம். இது என்னது? பிரமாணம், கட்டளை. இதுவும் வேதம் தான், இது சட்டம் தான். ஆனால் இதை வாயில் மட்டும் சொன்னார், எழுத்தின் வடிவில் கொடுக்கவே இல்லை. இப்படி நோவாட்ட ஒன்று காரியம் சொல்வார் ஆண்டுடைய சமூகத்தில், ஆபிரகாம் மட்டும் அநேக காரியங்களை சொல்வார். இப்படி சொன்னவ மோசே சினாய் மலையில் ஏறி வந்து அந்த மோசே எடுத்த முதல்ல எழுதியே கொடுக்கிறார். 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். இந்த கற்பனைகளை நிச்சயமாக வாழ்நாள் முழுதுக்கு நம்ம என்ன சொன்னால் கை கொண்டே ஆகணும். கேட்டிங்களா? இப்போது வசனம் தான் நமக்கு செம்மையான வழி நடத்தும். இந்த வசனம் வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவங்க செம்மையான வழியில் நடந்தாங்கன்ற சில காரியங்களை பார்க்கும் பொழுது இவங்க எதெல்லாம் பிடிச்சதுனால செம்மையான வழி நடந்தாங்கன்னா 10 கற்பனையில் முதல் 2 கற்பனையில் உறுதி இருக்கும். நமக்கு முதல் 2 கற்பனை என்ன? உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 1, நான் மட்டும்தான், அவர் மட்டும்தான் தேவன் அப்படின்னு சொன்னால் படைச்சவன் அவர் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க. அநேக உண்டுன்னு சொல்லுவாங்க, இருக்கட்டும், நமக்கு யார் மட்டும்தான்? கர்த்தர் மட்டும்தான். சரி, 2வது கற்பனை என்ன செய்யணும்? நீ யாதொரு விக்கிரகத்தையும் உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நல்லா கவனிங்க. அதை சொல்லும்போது நல்ல விளக்கமாக சொல்கிறாரு. இருக்கிற ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், பூமியில் நடமாடும் மிருக ஜீவன்கள், தரையில் ஊறும் பிராணிகள், கடலுக்குள்ளே இருக்கிற மச்சங்கள், மீனில் பல வகைகள் உண்டு மச்சங்கள். அப்போ தண்ணிக்குள்ளே, தரையில், ஆகாயத்தில், இந்த 3 இடத்துல இருக்கிற எந்த ஒரு சொரூபமும் உண்டாக்காத, அதை நமஸ்கரிக்காத, அதை சேவிக்காத, இந்த சத்துருக்களை விளக்குவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த சத்துருக்களுடைய காரியம் அல்லது பிசாசுடைய காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை அப்படியே 100க்கு 100 திருப்பி நம்ம விட்டு அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் அதைத்தான் செய்ய வைப்பான். ஸ்தோத்திரம். ஊர்ற பிராணியை கும்பிடாதடா, ஊர்ற பிராணிக்கு அதுக்கு சுருவத்தை செய்யாதடா. இன்னைக்கு பாருங்கள், எங்கே பார்த்தா என்ன இருக்கும்? அதான் இருக்கும். பறக்கிற பறவையில் கும்பிடாதடா, அதை ஒரு வடிவம் செய்யாத, அதை உனக்கு நமஸ்கரிக்காதுன்னா அதைத்தான் செய்ய வைப்பான். கடலுக்குள்ளே இருக்கிற மச்சங்கள், நம்ம
ஆண்டவர் நமக்கு பால் கொடுக்குறான்னு பசு கொடுத்துருப்பார். கேட்டிங்களா? அதுக்கு ஒரு வடிவம் செஞ்சு அது ஒரு தெய்வமாக்கி அதுக்கு ஒரு பெயர் வச்சு அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. சரி, இதெல்லாம் நமக்கு அந்நிய காரியம் வேண்டாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இதில் அடங்கியிருக்கான நம்ம தியானிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா விக்கிரக ஆராதனை. முதல்ல நான் மட்டும்தான் தேவன், ரெண்டாவது விக்கிரக ஆராதனை செய்யாத. இந்த 2 கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் தான் செம்மையான வழியில் நடக்கிறோம்னு சொல்லி அநேக விதத்தை வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. அப்போ தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. ஒருவராகிய மெய்யான தேவனை அவர் மாத்திரம் பற்றி அவரை மாத்திரம் ஆராதனை செய்ய வேண்டும். இந்த காரியத்தில் உறுதியாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமென். ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம், நமக்கு விக்கிரகம் கிடையாது. ஆனால் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துலையும் 3ஆம் அதிகாரத்துலையும் வாசிக்கிற பொழுது எபேசியர் 3:5 விக்கிரக ஆராதனை ஐய பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை சொல்லி போட்டிருக்கோம். எபேசியர் 5:5 விக்கிரகை ஆராதனைக்காரனான பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அங்கே ஒரு வார்த்தை இவனாகிய அவன் அப்படின்னு போட்டு, அப்போ என்ன அர்த்தம்? பொருளாசை இருந்துச்சுனாவேவும் அது ஒரு விக்கிர ஆணை. பொருள் எனக்கு தேவை, ஆனால் அதில் இச்சை வைக்கக்கூடாதான், அதில் ஆசை வைக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு எசென்சியல் என்னவோ தேவையோ அதை கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை அறிந்து வைத்திருக்கிறார், அது தருவார். கேட்டீங்களா? உங்களுக்கு தேவையான உடை, உணவு, இருப்பிடம், தண்ணீர், அப்புறம் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அலங்கரிக்கிறதுக்கு மேலே அலங்கரிப்பின் மேலே அலங்கரிப்பு வச்சு அதுக்காக நீங்கள் சேர்த்து வச்சு இப்போ விலை கூடிட்டே போகுன்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கி ஸ்டாக் வச்சு பின்னாடி சேர்த்து வச்செல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா இதுதான் பொருள் ஆசை. அல்லேலூயா. சரி, இந்த ஆராதனை விக்கிரக ஆராதனை, இதில் ஆசைப்பட்டாவே இது ஒரு விக்கிரக ஆராதனையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த முதல் 2 கற்பனையை அது பழைய ஏற்பாட்டு கற்பனை தான் சொல்லி ஒதுக்கி விட்டுறக்கூடாது. அது இன்ன வரைக்கும் ஆண்டவர் வருகை வரைக்கும் அந்த பூமி உள்ள வரைக்கும் அந்த கற்பனை நம்ம கை கொண்டே ஆதாரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த விதத்திலும் கர்த்தர் தான் தெய்வம். நமக்கு கர்த்தரை அன்று எந்த ஒரு சொரூபத்தை செய்யவும் கூடாது, அதை வணங்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது, அதை சேவிக்கவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சொல்ல நம்ம வார்த்தையை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்போது ஆண்டவராய் தெய்வம் இந்த தாவீதை குறித்து நேரடியாக தாவீதின் மகன், அதுக்கடுத்து தாவீதின் மகனோட சேவை செய்கிற யெரொபெயாம், அதுக்கடுத்து வர்ற ராஜாக்கிட்ட ஆண்டவர் சில காரியங்கள் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தாவீதை என் பார்வைக்கு செம்மையானதை செய்த தாவீதை போல அப்படின்றார். இவன் தாவீது மகன்கிட்ட சொல்லும்போது 1 ராஜாக்கள் 9:4 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். செவ்வையாய் தாவீது நடந்தது போல நீ நடப்பாயானால் தாவீதை போல நான் உன்னை நான் வச்சிருப்பேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு சாலமோன், உங்கள் அப்பா செம்மையாக நடந்தா நீ என்ன செய்யணும்? செம்மையாக நடக்கணும். நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. ஆனால் அடுத்தடுத்து நம்ம வசனத்தை வாசித்துட்டு நம்ம இப்போ சாலமோனுக்குள்ளே போக போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 33 வசனம் 38 வசனம் இதெல்லாம் வாசிங்க. 11:33 வாசிங்க. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளை என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியால் அப்படி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14:8 1 ராஜாக்கள் 14:8 நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றி என் தாசனாகிய தாவீதை போல இல்லை. என் தாசனாகிய தாவீதை போல இல்லை.
செம்மையான வழியை பின்பற்றின, செம்மையான என் பார்வைக்கு செம்மையான செய்த தாவீதை போல நீ இல்லை. சாலமோனுக்கு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சாலமுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாம் இப்போ ராஜாவாயிட்டான். ராஜாவை விழுந்துட்டான். விழுந்தவனுக்கு எச்சரிப்பு வார்த்தை வருது. நல்லா கவனிங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது சாலமோன்ட்ட நேரடியாகவே செம்மையான நட, அப்பா மாதிரி செம்மையான நட சொல்கிறாரு. ஆனால் இது என்ன செஞ்சுட்டா தெரியுமா? ரொம்ப தவறுனாலும் மோசமான தவறு பண்ணுறான். என்ன அப்படி வாழ்க்கை நடந்துச்சு? சாலமோனுடைய காரியங்கள் இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கிற பொழுது 5-8 வரைக்கும் வாசிங்க. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோவையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும், நல்லா கவனிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 8 வரைக்கும் வாசிக்கிற பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் எச்சரிப்பு பெற்ற சாலமோன் ஒவ்வொரு மனைவியும் கும்பிடுற தெய்வத்துக்கு இவன் என்ன செய்யறானா? கோயில் கட்டுறான். அவங்களுடைய பரம்பரை தெய்வம், குல தெய்வம், அவங்க வழிபடுற தனிப்பட்ட தனிப்பு தெய்வம், ஒவ்வொருவருக்கும் கோயில் கட்டுறான். இதே சமயத்தில் ஆண்டு சொன்னார், உன் தாப்பட தாவீது செம்மையானது போல நீயும் செம்மையானு சொன்னார். இந்த தாவீதும் அந்நிய இனத்தில் பெண்ணு கட்டினான், அந்நிய நாட்டில் போய் பெண்ணு கட்டினான். அதில் ஒரு பெண்ணு அப்சலோமுடைய அம்மா. அவள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்கத்து தேசம் கேசூர் ராஜாவின் மகள். அந்த கேசூர் ராஜாவின் மகள் பெற்றவன் தான் அப்சலோம். தாவீதுக்கு பக்கத்தில் தேசத்து ராஜா கேசூர் ராஜா இருக்கிறார். அங்கே ஒரு பெண்ணு கட்டி வந்திருக்கான். அந்த பெண்ணுக்கு பிறந்தவன் தான் அப்சலோம். நல்லா கவனிங்க. இந்த அப்சலோம் அம்மாவும் அந்நிய ஜாதியை தானே இருந்தா, அந்நிய தெய்வத்தானே கும்பிட்டா. அவன் வந்து சொல்லியிருப்பாளா சொல்ல மாட்டாளா? ஏங்க நீங்கள் கர்த்தர்ன்ட்டு இருக்கீங்க, அப்போது நான் கும்பிட்ட தெய்வத்துக்கு ஏதாவது செய்யுங்கள சொல்லிட்டுப்பாளா? சாலமோன்ட்ட சொன்னாங்களே. சாலமோன் ரொம்ப நேசம் வச்சுட்டான். என்ன செஞ்சிட்டான்? சாலமோன் ரொம்ப கீழ்ப்படுகிறவன். யாருக்கு? ஒவ்வொரு மனைவிக்கும் கீழ்ப்படி. ஒவ்வொரு மனைவிக்கு என்ன செஞ்சிட்டான்? 1 ராஜாக்கள் 15-8 வரைக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். மனைவிக்கு இல்லை, மனைவி கும்பிட தெய்வங்களுக்கு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ கேசூர் ராஜா மக அப்சலோம் அம்மா கேட்டிருப்பாள்ல, தாவீதை கேட்டிருப்பாள்ல, செஞ்சானா தாவீது? இல்லை. அப்படி செஞ்சுருந்தான்னா ஆண்டவர் என்ன சொல்லிருப்பார்? உங்கள் அப்பா நீ செய்யலை, நீயும் செய்யலன்னு இருப்பார். ஆனால் இப்போ சாலமோன் என்ன சொல்கிறாரு? உங்கள் அப்பா தாவீது என் பார்வைக்கு செம்மையாக நடந்தது போல் நீ நடந்தா அப்படி சொல்கிறார். நல்லா கவனிச்சு கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் வேதத்தை நாம் திரும்பி வாசிக்கணும். நம்ம வாழ்க்கையில் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அந்நிய தெய்வமாய், அந்நிய கிரியைகளாக என்னாமல், அந்நிய காரியமாக என்னாமல் எனக்கு கொடுக்கப்பட்டதில் நான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்கு இந்த வேதத்தை தெரிஞ்ச வேதம் தானு சொல்லி என்ன சொன்னால் அசட்டை விட்டுறவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் ராஜா வீட்டில் பிறந்தனால இவனுக்கு கொஞ்சம் வேதம் தெரியும். வேதம் தெரிஞ்சாலும் கூட ராஜாக்களுக்கு பிரமாணம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17லேருந்து வாசிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் போது மோசே சொல்றார், நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தில் போய் தேசத்தை சுதந்திரிச்சு உனக்குன்னு ஒரு ராஜா வேணும் சொல்லி ராஜாவை ஏற்படுத்திட்டேன்னா அந்த ராஜா என்ன செய்யக்கூடாதுன்னா அநேகம் ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போது உபாகமத்தில் 17 சாலமோன் வாசித்திருந்தானா அநேகம் பெண்களை கல்யாணம் முடிச்சிருப்பானா? பதில் பேச மாட்டீங்க. கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டான். இவன் என்ன செய்யலை? ஞானவான் ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு பைபிளை வாசிக்கிறத நிப்பாட்டிட்டான். அப்படி வாசித்திருந்தானா இந்த வசனம் உன்னை கண்டித்து உணர்த்திருக்கும். இந்த வசனம் நினைச்சிருக்கும், ஜீவனுள்ள வார்த்தை கண்டித்து உன்னை உணர்த்திருக்கும். தேவனுடைய சமூகத்தில்
இந்த உபாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது இந்த வசனம் சொல்லி பாருங்க. இவன் என்ன செய்யக்கூடாதான்? 16 வசனத்தில் அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம். இப்போ சாலமன் என்ன செஞ்சா தெரியுமா? 1 ராஜாக்கள் 10:28 வாசிங்க. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அனுப்பினான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை 9 விலைக்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமா இருந்தது. குறிப்பிட்டு சொல்லுகிறார் மோசே பக்தன். எப்படி? குதிரை வாங்குறதுக்காண்டி நீ எகிப்துக்கு போயிடாத. ஏன்னா உலகத்திலே எகிப்திய குதிரை தான் ஃபேமஸ், நல்ல வலிமையானதாக இருக்கும். அதனால் அந்த குதிரை வாங்கன்னு சொல்லி என்ன செய்யாத, எகிப்திற்கு போயிடாத. அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமல் இருக்க கடவன். இனி அந்த வழியாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த பாதையிலே போகாதுன்னா இவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த பாதையில் போனான். எதுக்கு போனான்? முதல்ல யார் சொல்லுவா? பார்வோன் மகளை போய் கட்டினான். உண்மைதானே? எங்க போய் கல்யாணம் முடிச்சான்? எகிப்துக்கே போவான்னு எகிப்து ராஜா மகளைத்தான் போய் கல்யாணம் முடிக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக மாமனார் வீட்டுக்கு, சம்பந்த வீட்டுக்கு போயிட்டே தான் இருக்கணும். அதுக்கடுத்து அங்கேருந்து குதிரை வாங்குறது, அதுக்கடுத்து அங்கேருந்து ரதம் வாங்குறது. அப்போது அங்கே வழியாக போகவே போகாதுன்னா அங்கே தான் போயிட்டு போகிறான். நல்லா கவனிங்க. ஆண்டுடைய சமூகத்தில் பிரமாணங்களை நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் சொல்லுது, அவன் தன் சிங்காசனம் வீட்டில் இருக்கும்போது அவனுடைய இருதயம் அவன் சொல்லும் வேற்றுமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலது இடதும் சாயவனும் இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லா வார்த்தையிலும் இந்த கட்டளையிலும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. எவ்வளவு காரியத்தை அன்னைக்கே மோசே சொல்லி வச்சிட்டார். அப்போ இவன் என்ன செஞ்சிருக்கணும்? சாலமன் என்ன செஞ்சிருக்கணும்? ராஜாவான மாத்திரத்தில் லேவியத்தை போய் எனக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுங்க வாங்கியிருக்கணும். அதை என்ன செய்யணுமா? பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவன நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேல் நடுவே நீடித்து வாழ்வார்கள். இப்போ என்ன ஆயிட்டு போயிட்டு கதை தலையில மாறிட்டு அநேக ஸ்திரீகளை படைக்கவன அநேக ஸ்திரீகளை படைக்கிறான், கல்யாணம் முடிக்கிறான். எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொன்னால் அங்கே தான் போய் பொண்ணையும் கேட்டுறா, அங்கேயும் போய் குதிரையை வாங்குறான், அங்கே தான் ரதத்தையும் வாங்குறான். இந்த நியாயப்பிரமாணத்தை வாஸ்து அதை கை கொண்டு கையில் வச்சுக்கிட்டு அது என்ன செய்யணும்? வாஸ்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் வாஸ்துன்னா நிச்சயம் மாற்றம் இருக்கும், மாற்றமே இல்லை. அப்போ ஆண்டுடைய சோதனை காத்திருக்க தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செம்மையான வழி நடக்கணும்னா பிரமாணம், அதில் 10 கற்பனை முதல் 2 பிரமாணத்தை கண்டிப்பாக கீப் பண்ணி ஆகணும். கொலை செய்யாதிருப்பாயான்னு சொன்னார். கொலை செஞ்சவனை கூட நினைச்சிறாரு, அனுப்பிச்சிறாரு. விக்கிரக ஆராதனைக்காரன், அது எவனாவது ஒருத்தன் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்து போகும்போது வா அந்த சாமியை போய் கும்பிடலாம், கர்த்தரை விட்டுட்டு அங்கே ஒரு சாமி நல்லா இருக்கு கும்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு போனால், அந்த கூப்பிட்டு போனவனையும் அவன் குடும்பத்தையும் என்ன செய்யணுமா? கல்லை விட்டு கொள்ளணுமா, கல்லை எரிஞ்சு கொள்ளணுமா. ஏன்னா அவன் விக்கிரங்களை கும்பிட்டு கூப்பிட்டு போனான்ல, பயங்கரமான சட்டம் பைபிள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போது துணிகரமாக ஒரு பெண்ணை கட்டினான பெண்ணு வணங்குற தெய்வத்துக்கு ஒரு சிலை, அதுக்கு ஒரு கோயில், அது எங்கே வச்சு? எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னாடியே. இதுக்கு பின்னாடி இவன் சந்ததியில் வர்ற ஆகாசன்றவெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டான். ஆலயத்துக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருப்பாங்க? தேவனுக்கு வெறுப்பு உண்டாக்குறான்.
நல்ல கவனிங்க. இந்த முதல் 2 கற்பனை ரொம்ப ஜாக்கிரதையாக அன்பு சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கிறோம், ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசா, இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே வாழ்க்கையில் எழுதப்பட்டிருப்பாருங்க. 2 நாளாகவும் 14:2. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே செம்மையும் நன்மையும் சொல்லிருக்கு. இங்கே வசனம் எப்படி சொல்லுதான்? நன்மையும் செம்மையுமானதை இந்த ஆசை என்ன செஞ்சானா? செய்தான். இவன் செஞ்ச காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருக்குது. அதே 14ஆம் அதிகாரத்தில் 2-5 வரைக்கும் வாசிங்க. அகற்றி வெட்டி தேடவும் கற்பித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. நீங்கள் ஆசா நல்ல மனுஷன், செம்மையும் நன்மையுமாக செஞ்சால் நன்மையும் செம்மையுமான செஞ்சான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவன் ஏறதால 50 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்ச காலத்தில் 35 வருஷம் வரைக்கும் தான் இவன் கர்த்தருக்குள்ளே இருந்தான். அதுக்கடுத்து இவன் சுயமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான், பின்மாறி போயிட்டான். அதனால் இவனை முழுக்க என்னச்சுன்னா உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வச்சிடக்கூடாது. முன்மாதிரியை வச்சுக்கலாம். எது வரைக்கும் தெரியுமா? முன் வாழ்வு மட்டும். அவருடைய முன் வாழ்வு மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது அநேக காரியங்கள் நம்ம வேதத்தில் முன்மாதிரி எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தவிர முழுக்க நம்ம வாழ்க்கை யாரையும் முன்மாதிரி வைக்கவே முடியாது, கூடவும் கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்வு ஒரு ரிமார்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு வேதத்தின்படி உபாகமம் 6:19 படியே செம்மை நன்மையுமானதே செஞ்சான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவன் முதல் 2 கற்பனை செஞ்சான், அப்படியும் கடைப்பிடிச்சிட்டான். கர்த்தர் தான், கர்த்தரை தவிர யாரும் இல்லை. அதுக்கடுத்து கர்த்தரை தவிர யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், சிலை வடிவு செஞ்சு நான் வணங்கவே மாட்டேன். அதில் உறுதியாக இருந்தனால பலிபீடங்களை பூரா நினச்சிட்டான். அந்நியதவன் பலிபீடங்களை மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்கள் தேவனாய் கர்த்தரை தேடவும் நியாயப்படும்படி கற்பனைகளையும் செய்யும் யூதாவுக்கு கற்பித்து இதோட எல்லா பட்டங்கள் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த 19ஆம் வசனத்தில் சத்துருக்களை நம்மை விட்டு விளக்கிற கர்த்தர் இந்த ஆசாவுக்கு வந்த சத்ருவை அவனை விட்டு விளக்கினார். அல்லேலூயா. யூதாவிலும் பென்யமீனிலும் ஏறத்தாழ 5 லட்சத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? 5,80,000 பேர் தான் இருக்காங்க. 3 + 2 ஒரு 80. அப்போது மொத்தம் 5,80,000 பேர் இருக்காங்க. ஆனால் எத்தியோப்பியனாகிய அந்த ஒரு மனுஷன் வர்றான், 10 லட்சம் காலாட்களோடு சேனையோடு வர்றான். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சேனை முன்னுக்கு வந்து நிற்கிது. இவங்க பகுதி தான் இங்கே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன தான் செய்ய முடியும்? நம்ம வாழ்க்கையில் இடுக்க வந்தால் என்ன தான் செய்ய முடியும்? ஜெபம் தான் பண்ண முடியும். அந்த வேலையை ஆசா உருப்படியாக செஞ்சான். 11ஆம் வசனத்தில் ஆசா ஜெபிக்கிற பாருங்க. ஆசா கூப்பிட்டு பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறதே உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். கர்த்தருக்கு ஒரு ஜெபம் பண்ணான். கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டதுனால ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணான். எங்கே வச்சு? யுத்த களத்தில் வச்சு ஜெபம் பண்ணுறான். இப்போ பாருங்கள், ஆண்டவர் செய்கிற வேலையை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். இப்போ சத்ரு உபாகமம் 6:19 என்ன சத்ருவை கர்த்தர் விலைக்கு போட்டார். அவர்களை ஆசாவும் அவனுடைய ஜனங்களும் கேரால் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்புற பட்டணங்களை எல்லாம் முறிய அடித்தார்கள்.
கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்கள் எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அதில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியம் பாருங்க. சத்ரு விளக்கிற கர்த்தர் இந்த 13 வருஷத்தில் எப்படிலாம் வாசிக்கிற பாருங்க. முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள், அவங்கள மிகுதியாய் கொள்ளையிட்டார்கள். தேவ சமுதிர காத்திருக்க தேவ பிள்ளையில ஒரு நாளை மோசி சொல்லிட்டு போயிட்டாரு, அதோட முடிஞ்சிச்சு. இது பழைய ஏற்பாடு முடிஞ்சில்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் கர்த்தருடைய கற்பனை கை கொண்டேன்னா ஏன் சத்ருவை என்னை விட்டு விளக்குவார், நான் நல்லா வாழும்படி எனக்கு உதவி செய்வார். எந்த காரணத்தை கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. எந்த காரணத்தை கொண்டு ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். நான் நல்லா இருக்கணும் அவர் விரும்புகிறார். நான் நல்லா இருக்கணும் விரும்புகிறார். அப்போது நான் நல்லா இருக்கணும், என் சத்ரு என்னை விட்டுச்சுன்னா விளக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசா குறிச்சி திரும்பமாக 15:8 16 வரைக்கும் கடகடன் வாசிக்க போகிற பாருங்க. திரும்பமாக அவர் தீர்க்கதரிசி வந்து ஆசாவுக்கும் இந்த ஜனங்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்குறார். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது தீர்க்கதரிசியா ஓதையின் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்போல யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராம் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களின்றி அகற்றி புதுப்பித்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களை கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடு தேடுவோம் என்றும் சிறியோ பெரியோ ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றோ ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகளோடும் எக்காலத்தோடும் ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவசோன் காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த ஆசா ஒரு நாளில் தேடினா, திரும்ப சத்துருக்களை விளக்கினார். திரும்ப ஒரு தீர்க்க தரிசனம் வருது, திரும்பமாக கர்த்தரை தேடுறான். கர்த்தருடைய சந்தில் இருக்கிற எல்லா அந்நிய கிரியை என்ன செய்கிறான், அகற்றி போடுறான். இன்னுமா கர்த்தர் அவளுக்கு என்ன செய்யறான்னா இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்குற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டு சமுதிரம் இது மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. இந்த காரியங்கள்லாம் வாசிக்கிற பொழுது தேவன் சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக தேவனாய் கர்த்தருடைய சமுதிரம் இந்த செம்மையான வார்த்தைகள் எனக்குள்ளே வரணும். இந்த வார்த்தைகள் வந்தால் நான் செம்மையான வழியில் நடப்பேன். இந்த வார்த்தைகள் உள் வாங்கணும். மீகாவில் நம்ம வாசிக்கிறோம், செம்மையான நடக்கிறதுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். நாம் கற்பனையில் கை கொண்டு செம்மையானவர்கள் மாறணும்னா நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பிரியத்தோடு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த செம்மையானவர் தான் சங்கீதம் 140:13 படி அவருடைய சமூகத்தில் எப்போதும் வாசம் பண்ண முடியும். வாசித்து முடிக்கலாமா? செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். எனவே தேவ சமூகத்தில் இந்த வசனத்தை நம்ம என்ன சொன்னால் உள்வாங்கி இந்த வசனத்தை வாழ்வோம். அப்படி வாழ்ந்த நம்ம செம்மையானவர்கள் எப்போதும் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். தேவ சமூகத்தில் நம்முடைய சத்துருக்களை நம்ம விட்டு அகற்றுவார். அது மட்டும் இல்லை, தேவ சமூகத்தில் நாம் நல்லா இருப்போம். அப்படியே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.